உபனிஷத்துக்கள் பிரம்மத்தையே கூற வந்தவை. பகவானுக்கு அருகிலே அழைத்து போய் அவனுடைய ஸ்வரூபத்தையும் ரூபத்தையும் குணத்தையும் உரைத்து அவனையே நமக்கு லட்சியமாய் அடைய வைப்பவை உபனிஷத்துகள். அது பல உபனிஷத்துகள் இருந்தாலும் வேதாந்தத்திலேயே பிரசித்தமாக சிறுபிராயம் முதலே வீட்டிலும் சரி கோயில்களிலும் சரி நிறைய பிரயோஜனப்பட்டு அடிக்கடி ஓதப்படுவது தைத்திரிய உபனிஷத்து. சாந்தோக்கிய உபனிஷத்து சாமவேதத்தினுடையதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு தனி சிறப்பு. பிரஷ்னோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து இதெல்லாம் அதர்வண வேதத்தை சார்ந்தது. பிப்பலாத சாக்கையைச் சேர்ந்தது பிரஷ்னோபனிஷத்து. முண்டக சாக்கை மாண்டூக்கிய சாக்கையைச் சேர்ந்தது அடுத்த ரெண்டும். இப்படி ஓரொரு வேதத்துக்கும் வேதாந்தம் என்கிற இறுதி பாகம் இருக்கிறது. இதனால் என்ன பயன்? தைத்திரிய உபனிஷத்து நமக்கு எதை சொல்ல வருகிறது? முதல்ல அதனுடைய அவதாரிகையில் இதற்கு வியாக்கியானம் அருளி செய்யக்கூடிய ரங்கராமானுஜ முனி பல காலத்துக்கு முன்னால் எழுந்துருளியிருந்தவர். அந்த சுவாமிதான் அனைத்து உபனிஷத்துக்களுக்கும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி வியாக்கியானம் அனுகிரகித்தவர். ஆதிசங்கர பகவத்பாதர், மத்வாச்சாரியர் ஆகிய இருவருமே உபனிஷத்துக்களுக்கு தாங்களே உரை சாதித்துள்ளனர். ஆனால் ராமானுஜர் தான் உபனிஷத் பாஷ்யம் இயற்றவில்லை. அதற்கு பதிலாக தன்னுடைய 9 நூல்களில் வேதார்த்த சங்கிரகம் என்னும் நூலில் முக்கியமான உபனிஷத் வாக்கியங்களை எடுத்து எதிலெதில் சந்தேகம் இருக்குமோ அந்த சந்தேகங்களுக்கும் விரோதங்களுக்கும் பரிகாரத்தை மட்டும் உரைத்தார். இதே போல இன்னொரு வேறுபாடு, ஆதிசங்கரரும் சரி மத்வாச்சாரியரும் சரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு தாங்களே உரை இயற்றினர். ஆனால் சுவாமி ராமானுஜர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அவர் வியாக்கியானம் பண்ணவில்லை. பொதுவாக எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம், உபனிஷத்துக்களுக்கு பாஷ்யம், கீதைக்கு பாஷ்யம், இந்த மூன்றையும் பிரவர்த்தகாச்சாரியர் தான் பண்ணியிருப்பார். அதோடு கூட சஹஸ்ரநாமத்தையும் சேர்த்து விடலாம். ஏன்னா சங்கராச்சாரியரும் சரி மத்வாச்சாரியரும் இருவரும் அதற்கு உரை எழுதியுள்ளனர். அப்போ சேர்த்து நோட்டியல்னா 4ன்னு வச்சுப்போம். உபனிஷத் பாஷ்யம், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம், கீதைக்கு பாஷ்யம், சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம். இதிலே பகவத் ராமானுஜர் கீதா பாஷ்யம் அனுகிரகித்துள்ளார். பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் சாதித்துள்ளார். ஆனால் மற்ற ரெண்டுத்துக்கு அவர் பாஷ்யம் உரை எழுதவில்லை. அந்த குறை தீர அவருக்கு பிரதிநிதியாக இருந்து கொண்டு கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான ஸ்ரீ பராசர பட்டர், ராமானுஜருடைய சகாலீனர், அவர் காலத்திலே எழுந்துருளியிருந்தவர். ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், அவருடைய திருக்குமார் ஸ்ரீ பராசர பட்டர், அவர் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் அனுகிரகித்தார். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை ராமானுஜரே திரும்ப பட்டராக அவதரித்தார் என்னும் சொல்லுவதுண்டு. அதனால் அந்த சுவாமி பகவத்குண தர்ப்பணம் என்னும் உரையை எழுதினார். அதே போல ராமானுஜ முனிவர் உபனிஷத்துக்களுக்கு நேர பாஷ்யம் பண்ணாட்டாலும் அவருக்கு வெகு காலத்துக்கு பின்னால் ரங்கராமானுஜ முனி என்னும் மகாச்சாரியர் எழுந்துருளியிருந்தார். அவர் பேர்லேயும் ராமானுஜ முனிங்கிற திருநாமம் இருக்குது.